காயத்ரி கிட்ட மகா வந்து அழுது புலம்பி சம்மதிக்க வச்சுறாங்க காயத்ரியை. காயத்ரியை வேறு வழி இல்லாமல் வந்து இசக்கியை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காயத்ரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல என் பொண்ணுக்கு இசக்கியை கல்யாணம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து இசக்கி வந்து காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து ஆறுமுகமும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அதே மாதிரி சிவாவும் தவிக்கிறாரு. இது இப்படியே விடக்கூடாது, எப்படி வந்து கூட்டிகிட்டு போனாங்க மாப்பிள்ளைங்க, அது தெரிஞ்சே ஆகணும். ஒரு வேளை அவரே ஓடிட்டாரா, அப்படி இல்லைன்னா யார் வந்து அவரை வந்து தூக்கிட்டு போயிருப்பா, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கணும், இது தெரிஞ்சே ஆகணும். சரி ஏன் இப்படி வந்து முன்னுக்கு பெண்ணா பேசினாரு, தங்கச்சிக்கிட்ட வந்து அவ்வளோ வந்து சொல்லியிருக்காரு, நான் உன்னை வந்து கைவிட மாட்டேன், எக்காரணம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பினாரு ரொம்ப தங்கச்சியை. இப்போ எப்படி ஒரு விருப்பம் இல்லாமல் கல்யாணத்துலேருந்து போக முடியும், இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி சிவாவும் யோசிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்த்துட்டாங்க. அங்கேயும் எதுவும் ப்ரூஃப் கிடைக்கல, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே இதுக்கு வேறு வழியும் இருக்கும் அப்படின்னு சிவா சொல்கிறாரு. என்ன வழி சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்டோன்னே, நீ வா ஆறுமுகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. கண்டிப்பாக இங்கே வேணால் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், வந்து அவுட்டில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீ என்ன சொல்கிற? ஆமாம், வாசலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எவ்வளோ இருக்குது, இங்கே சுற்றி வேறு எவ்வளோ பில்டிங் இருக்குது, கண்டிப்பாக இங்கே எங்காவது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னோடனே இடமும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக வந்து ஒரு சிசிடிவி வந்து மாட்டுது. இதில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. கரெக்டாக யாரையும் வந்து சின்ன ஒரு பேக், ஒரு பை மாதிரி இருக்கிறதுல தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது செழியன் தான். செழியன் வந்து வேணும்னே வந்து இந்த இடத்த விட்டு போகல, யாரோ அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது, இந்த விஷயத்த உடனே வந்து நம்ம சொல்லலாமா உள்ளே போயிட்டு அப்படின்னோன்னா, இல்லை இன்னும் முகூர்த்தத்துக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியா செழியனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடலாம், அப்போ தான் கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னால், சரி ஆறுமுகம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து என்ன பண்ணாரு, அந்த எந்த கார் நம்பரோ அந்த கார் நம்பரை வச்சு அவங்க கேட்டு அட்ரஸ் கேட்டு வாங்கிடுறாரு. கண்டிப்பாக அந்த கார் இந்த இடத்துல தான், ஏரியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு எல்லா டீட்டெயிலும் வாங்கிறார். வா ஆறுமுகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடாங்க. இங்கே வந்து செழியனை வந்து கண்ணு திறக்கிறாரு. பார்த்தோன்னே என்னை ஏன்டா இங்கெல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே மனசுலேயே கேட்குறாரு. என்ன மாப்பிள்ள, நீ வந்து தாலி கட்டுன்னு பார்த்தியா, நீ எங்கே தாலி கட்ட போகிற? தாலி கட்ட போகிறது வேற ஒருத்தர். அப்படியே வேற ஒருத்தரா? ஆமாம், பின்ன நீ தாலி கட்டவா உன்னை கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம், எங்கள் ஆள் தான் தாலி கட்ட போகிறாரு. உங்கள் ஆள் அது யார் அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு தேவையா, வாயை மூடின்னு சும்மாரு, எனக்கு கல்யாணம்டா, தயவு செய்து என்னை விட்டுங்கடா. அதெல்லாம் விட முடியாது, டேய் இவன் வாயில் இன்னும் நல்லா ஒட்டுங்கடா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுறாங்க. இங்கே என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாரு செழியன். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஆறுமுகமும் சிவாவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே வந்து பொறுமையாக வந்து உள்ளே போகிறாங்க. பார்த்தா ரவுடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு வந்து செழியனை வந்து காப்பாற்றுறாங்க. செழியன் வந்து கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா வந்துட்டிங்களா, நான் கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியை விட்டுட்டு போகலங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, எங்களுக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் வாங்க, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க செழியனை. இங்கே வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் தாலி கட்டுங்க அப்படின்னும் போது நிறுத்துங்க அப்படின்றாங்க. பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. ஆறுமுகம் வந்து நிறுத்துங்க, தங்கச்சி கல்யாணம் தண்டாரு, ஏன் ஆறுமுகம் இந்த டைமில் வந்து பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தங்கச்சி கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன்னா தங்கச்சி விரும்பின மாப்பிள்ளை கூட தான் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். செழியன் வாங்க அப்படின்னோடனே செழியன் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது, ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து மகாவும் அவங்க தம்பி வந்து தவிக்கிறாங்க. செழியன் வாங்க அப்படின்னோடனே செழியனை பார்த்து அவங்க அம்மா ஓடி வராங்க. டே சரியா என்னடா ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி நடந்துருச்சுமா அப்படின்னோட, சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல தாலி கட்டணும் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து நிற்கிறாரு. நம்ம தாலி கட்ட வேண்டியது இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, எழுந்துருங்க முதல்ல, நீ எழுந்திருப்பா இசக்கி, ஏன்னா என் தங்கச்சி விரும்பினது இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட்டா, அதனால் அவங்க ரெண்டு பேரும் வாழ வைக்கணும்ப்பா, நீ கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னோடனே இசக்கி செம்ம டென்ஷனாக அங்கே வந்து எழுந்துக்கிறாரு. அடுத்து வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம செழியனை. செழியன் பார்த்தோன்னே அப்படியே வந்து கண்ணீர் வந்து அப்படியே ஊற்றுது. காயத்ரியால் தாங்கவே முடியல. உடனே ஆக்ஷனில் கேட்குறாங்க, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஆக்ஷன்லேயே சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி தெரியும், என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அழுகுறாங்க. நான் தான் சொல்லியிருந்தேனே, எப்படியும் உன் கழுத்தை தாலி கட்டுவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறது பார்த்து எல்லாருமே உணர்ச்சி வசப்படுறாங்க. காயத்ரிக்கு செழியன் தான் நல்ல பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க.